நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்கள் ஆண்டவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீட்பரே, எங்களை ஆசிர்வதியும். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. தண்டனிட்டு வணங்கி பணிந்து உம் பாதத்தில் வீழ்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தும் கடவுளாய் இருக்கிறீர். உமது உடனிருப்பை எங்களுக்கு கொடுத்து நம்பிக்கையையும் துணிவையும் ஆற்றலையும் கொடுத்து வருகின்றீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். நான் என் தந்தையை அன்பு செய்கின்றேன். அந்த அன்பின் வெளிப்பாடு என்னுடைய தந்தையினுடைய செயல்களை செய்து முடிப்பது என்று நீர் சொன்னீர், செய்தீர், உணர வைத்தீர். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அதேபோல நானும் உங்களை அன்பு செய்கின்றேன். நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள் என்றால் என் செயல்களை கடைபிடியுங்கள், நான் செய்வதை செய்து காட்டுங்கள் என்றும் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மேல் நாங்கள் அன்பு கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை வெளிப்படுத்த வேண்டும், அதைத்தான் இன்றைய இறை வாசகத்திலே இறை சிந்தனையாக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. யோவான் நற்செய்தியிலே 15வது அதிகாரத்திலே 12 முதல் 17 வரை, நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. அன்பு கட்டளை. நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது அன்பு கட்டளை. ஆண்டவரே, உம்மை மட்டும் அன்பு செய்வது அல்ல, என்னை மட்டும் நான் அன்பு செய்வது அல்ல, அதே போல எனக்கு அடுத்திருக்கக்கூடிய சகோதரனையும் சகோதரியும் அன்பு செய்ய வேண்டும் முழுமையாக. அதில்தான் நான் உன்மேல் கொண்டிருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்த முடியும், காட்ட முடியும் என்பதை உணர்த்தி கொண்டே இருப்பதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, அன்பு தலைவரே, அன்புக்காய் உம்மை உடைத்து கொடுத்தவரே, இதோ
உம்முடைய அன்பு சீடர்களாக வாழக்கூடிய வரம் பெற்றிருக்கிறோம், வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். நீர் உம்மை உடைத்து கொடுத்து பகிர்ந்தளித்த அந்த அன்பை நாங்கள் எங்களை உடைத்து கொடுத்து பிறருக்கு பகிர்ந்தளித்து வெளிப்படுத்திட அருள் தாரும், ஆற்றல் தாரும். எங்களை ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்தும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை.
யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அன்பு கூற வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் எங்கள் அயலாரை, எங்கள் மற்றவர்களை, எங்கள் உடன் இருப்பவர்களை, எங்கள் விரோதிகளை, எங்களுக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் நிறைவாக அன்பு செய்தால் மட்டுமே உம்மை அன்பு செய்ய முடியும் என்பதை ஆணித்தனமாய் நிமிண்டுமாய் நீர் எங்களுக்கு உணர்த்துகிறீரே, நன்றி கூறுகிறோம். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அன்பு செய்வதன் வழியாக மட்டுமே உமது சீடர்கள் என்பதை மற்றவர்கள் எங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது உமது திருவுளம். ஆண்டவரே, இந்த உலகிலே மிக கடினமான ஒரு காரியம் அன்பு செய்வது, மிக எளிமையான ஒரு காரியமும் அன்பு செய்வது மட்டும்தான். அதை நான் கடினம் என்று நினைத்தால் அது கடினம், அது எளிது என்று நினைத்தால் அது எளிது, அவ்வளவுதான். ஆண்டவரே, நீர் எங்களை கடினப்பட்டு சிலுவையில் அன்பு செய்யவில்லை, எளிதாக அன்பு செய்தீர். காரணம், உம் தந்தையுடைய திருவுளமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு சிலுவையில் எங்களுக்காய் உம்மை அர்ப்பணித்தீர், ஏற்றுக்கொண்டீர், அன்பு செய்தீர், எங்களுக்காய் ஜெபித்தீர், எங்களுக்காய் உமது தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்தீர், இறுதி சொட்டு ரத்தம் சிந்தும் வரை எங்களை அன்பு செய்தீர். ஆண்டவரே, இந்த உலகிலே உம்மை இறுக பற்றி கொண்டால், உம்மோடு இணைந்து வாழ்ந்தால் எல்லாம் எளிது. அதனால் தான் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலாய் இருக்கிறேன், உங்கள் சுமையை நான் எளிதாக்குகிறேன், உங்களோடு இணைந்து நானும் சுமக்கிறேன் என்று சொல்லி உமது உயிருள்ள வார்த்தையால் எங்களுக்கு ஆறுதலாய் ஆற்றலாய் இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் மீண்டுமாய் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, நீரே எங்கள் உயிராய் இருக்கிறீர். நீர்தானே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர். நானே வழியாய் உண்மையாய் உயிராய் இருக்கிறேன் என்று சொன்னீர். என் வழியாக அன்றி யாரும் தந்தையிடம் வர இயலாது என்று சொன்னீர். நானே உண்மையான ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். இவைகளை உணர்ந்தால் போதும், இதை நாங்கள் புரிந்து கொண்டால் போதும், இவைகளின் அடிப்படையில் எங்களது விசுவாசத்தை ஆழப்படுத்தினால் போதும். ஆண்டவரே இயேசுவே, பிலிப்பு உம்மை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு தந்தையை காட்டும், அதுவே எங்களுக்கு போதும் என்று அவர் சொன்னார்.
ஆனால் நீர் வருத்தத்தோடு சொன்னீர், இவ்வளவு காலம் என்னோடு இருந்து கொண்டும் இன்னுமா நீங்கள் உணரவில்லை? என்னை கண்டவன் என் தந்தையை கண்டான். நானே தந்தையாய் இருக்கிறேன். நான் அவருள்ளும் அவர் என்னுள்ளும் இருக்கிறார். நான் பேசுவதெல்லாம் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் என்று அவருக்கு நீர் உணர்த்தினீர். அப்படிப்பட்ட உறவிலே நான் உம்மோடு இணைந்திருந்தால், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உமது உள்ளத்திலும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொன்னவரே, புனித பவுலடிகளாரைப் போல உம்மை ஆதாயமாக்கி கொள்வதற்கு என் சுகத்தை நான் குப்பையாக கருதுகின்ற மனநிலையை எனக்கு அருளும். இன்னும் அதிகமாய் அன்பு செய்கிற ஆற்றலை தாரும். என் உயிரான ஆண்டவரே, நீரே என் உயிர் என்பதை நான் உணர்கின்ற ஆற்றலை தாரும். ஆமென். உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
சகல அருந்தானே. நீதிமான் உனக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமான் உனக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நற்செய்தி வாசகம். நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பே ஆண்டவரே, 40 ஆண்டுகளாக நீர் இஸ்ரேல் மக்களை மோயிசன் வழியாக அந்த பாலைவனத்திலே நடத்தி வருகிறீர். மக்கள் சலித்துக் கொள்கிறார்கள். இந்த பயணம் தேவையா என்று அழுத்துக் கொள்கிறார்கள். போதாதைக்கு மோயிசன் மேல் பழி சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்தில் தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்த எனக்கு இது தேவையா என்று மோயிசனும் கூட அங்கே அழுத்துக் கொள்கிறார். எந்த அளவுக்கு என்றால், இந்த மக்களை நானா கருதரித்தேன், நானா சுமந்தேன், இவர்களுக்காக நான் ஏன் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று அழுத்துக் கொள்கிறார், சலித்துக் கொள்கிறார். அன்பு ஆண்டவரே, இதோ புதிய மோயிசனாகிய உம்மை பார்க்கிறோம். நீர் ஒரு நாளும் குறைப்பட்டு கொள்ளவே இல்லை, அழுத்துக் கொள்ளவே இல்லை. ஆனால் உம்முடைய அந்த அவமானம், நீர் பட்ட பாடுகள் எந்த அளவுக்கு கொடுமையானது என்றால், நீர் தந்தையிடம் கேட்கிறாய், உமக்கு திருவுளமானால் இந்த கிண்ணம் எனக்கு கிடைக்காமல் போகட்டும் என்று கெஞ்சுகிறாய். அவ்வளவுதான். ஆனாலும் என்னுடைய தந்தையின் கிண்ணத்தில் நான் இதை பருகாமல் போவேனோ என்று சொல்லி அதை நீர் ஏற்றுக்கொள்கிறாய். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பார்க்கிறோம், எங்களது சமூகத்தில் பார்க்கிறோம், நாங்கள் பணிபுரிகின்ற இடங்களில் பார்க்கிறோம். நான் அன்புதானே செஞ்சேன், என்னுடைய குடும்பத்தை நான் நேசிக்கத்தானே செய்தேன்.
என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை, மனிதர்களை நான் அன்பு செய்யத்தானே பிரியப்பட்டேன். எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம்? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று அழுத்துக் கொள்கிறோம், சலித்துக் கொள்கிறோம். பல நேரங்களில் மோயிசனை போல நாங்கள் முறையிடுகிறோம். இந்த பயணம் நின்று போகட்டும் அப்படின்லாம் கூட ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு நீ எங்களை சொல்ற, ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. ஏதோ நீங்க போற போக்குல மற்றவங்களை அன்பு செய்யுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போல, கட்டளை இட்டு போயிருக்கிறீங்க. பல நேரங்களில் நான் இயேசுவினுடைய மகன், மகள், அவருடைய சீடத்தி, சீடன் அப்படிலாம் சொல்லிக்கிறேன். ஆனால் நீ எங்களுக்கு கொடுத்துட்டு போன இந்த கட்டளையை மறந்து, மற்றவர்களை அன்பு செய்ய மறந்து நான் தேங்கி போகிறேன், நான் ஓய்ந்து போகிறேன், சாய்ந்து போகிறேன். இல்லை ஆண்டவரே, நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். என்ன நேர்ந்தாலும், எப்படி நடந்தாலும், நீர் எனக்கு தந்திருக்கிற என்னுடைய குடும்பத்தை, எனக்கு தந்திருக்கிற என்னுடைய பணிகளை, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சமூகத்தை அன்பு செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய கட்டளை. ஆண்டவரே, நான் அன்பு செய்யணும். தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், இன்னும் 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 தொடர்ந்து இந்த சமூகத்தை, இந்த மக்களை, என்னுடைய குடும்பத்தை, நான் பணிபுரிகின்ற இடங்களை அன்பு செய்யணும். எனக்கு சக்தியை தாரும், ஆற்றலை தாரும். ஆண்டவரே, உம்மை போல நான் அன்பு செய்வதற்கு எனக்குள்ளே வாரும். என் இயேசுவே, எனக்குள்ளே வாரும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக, என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாழும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே.
நான் செல்ல பாதையும் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே, சுவையெல்லாம் சுகமாக, வகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எழில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதான் என் எல்லையே. எழில் வாரும் என் இயேசுவே. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருந்துட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீர் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த தேவைகளும் இல்லை. ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளிலே அன்புக்காய் ஏங்கி தவிக்கின்ற எல்லா உள்ளங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, இன்றைய இந்த உலக வாழ்க்கையிலே அன்பு என்ற ஒரு வார்த்தை சொல்வதற்கு எளிதாய், கேட்பதற்கு இனிமையாய், மிக அழகானதாய் இருந்தாலும், ஆனால் அதை பகிர்ந்து கொள்வதிலே, அதை பிறருக்கு கொடுப்பதிலே பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது இல்லாத இடங்களிலே அமைதியின்மை, குழப்பம், பிரச்சனை, பல்வேறு துன்பங்கள் இருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்கிறோம். இந்த அன்பு நாடுகளுக்கு மத்தியிலே இல்லை போர்களாய் இன்றைக்கு பல்வேறு நாடுகள் மத்தியிலே போர்களும் கலகங்களும் அநேக ஏழை எளிய மக்கள் தங்கள் உயிரை இழக்கின்ற ஒரு சூழல், அப்பாவி மக்கள் படுகின்ற துன்பம், வயதானவர்கள் படுகின்ற வேதனை, குழந்தைகள் படுகின்ற துன்பம், நாடுகள் மத்தியிலே அன்பு இல்லாமல் சுயநலமும் பேராசையும் தனிப்பட்ட மனிதர்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தப்படுகின்ற பொழுதெல்லாம் இவைகள் இன்றைய கண்களுக்கு முன்னால் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே அன்பு இன்மை குடும்பத்தில் இல்லாத பொழுதும் பார்க்கிறோம். பெற்றோர்கள் மத்தியிலே அன்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது குழந்தைகள் படுகின்ற பாடு, அந்த அப்பாவி குழந்தைகள், எங்கள் பெற்றோர்களுடைய நிலைமை இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று தவித்து கிடக்கின்ற நிலை. குழந்தைகள் பெற்றோர்கள் மீது, வயதான பெற்றோர்கள் மீது அன்பு செலுத்தாமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் பாடுகின்ற பாடு. என் பிள்ளைகள் என்னை அனாதையாய் விட்டு விட்டார்கள், நாங்கள் அனாதையாய் தெருக்களிலே கிடக்கிறோம், அன்புக்கு ஏங்கி கிடக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். எங்களது குடும்பங்களிலே இவைகளை நாம் பார்க்கிறோம், எங்களது தெருக்களிலே, எங்களது சமூகங்களிலே. அன்பு என்ற ஒரே ஒரு காரியம் அங்கு தேவையாய் இருப்பதால், அங்கு இல்லாமல் இருப்பதால் எத்தனை குழப்பங்கள், எத்தனை பிரச்சனைகள். ஆனால் அன்பு என்ற ஒரு சொல், என்ற ஒரு காரியம் நிறைவு பெற வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவரை இழந்தால் மட்டும்தான் அன்பு செய்ய முடியும். அதைத்தானே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதைத்தானே எங்களது தாய் அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்தால். இழக்காமல் எந்த அன்பும் இல்லை. இழக்காமல் வருகின்ற அன்பு வெளி வேஷமாக மட்டுமே இருக்கும். இழக்காமல் வருகின்ற அன்பு எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து மட்டுமே இருக்கும் என்பதை அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நன்றாக தெரியும். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எதையும் இழக்காமல் அன்பு செய்ய முயற்சிக்கிறோம், ஆனால் எதையாவது எதிர்பார்த்து அன்பு செய்ய முயற்சிக்கிறோம். அதனால் வருகின்ற பிரச்சனைகளையும் நாங்கள் அறிவோம், அதற்குரிய பிரச்சனைக்குரிய மனிதர்களாயும் நாங்கள் இருக்கிறோம். இயேசுவே,
என்னை இழந்து அன்பு செய்கின்ற, எதையும் எதிர்பார்க்காது அன்பு செய்கின்ற வரம் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனையன்று பிரியாது ஏழை என் நெஞ்சம், உனையன்று பிரியாது ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். கொடியோடு இணைந்துள்ள இலை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள இலை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனிதந்து என் வாழ்வு செழிப்பாகவே, கனிதந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே, வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் முன்னிடமே இருக்கின்றன. நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் முன்னிடமே இருக்கின்றன. நான் எங்கு போவது உன்னை பிரிந்து, நான் எங்கு போவது உன்னை பிரிந்து. நாளெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து, நாளெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில்
எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம். உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம். உனையன்று பிரியாது ஏழை என் நெஞ்சம். உனையென்றும் பிரியாது ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். தாயும் தந்தையுமான எங்களை எந்நாளும் பேணி பாதுகாக்கின்ற தெய்வம் இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம். நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அன்பு தெய்வம் இறைவா, எங்களிடமிருந்து நீர் கேட்பது ஒன்றே ஒன்று. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்பதை எங்கள் முன்பாக ஒரு கட்டளையாக, முதல் கட்டளையாக, முதன்மையான கட்டளையாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. யூதர்களுக்கு 600க்கு மேற்பட்ட சட்டத்திட்டங்கள், கொடிய தண்டனைகள் இருந்ததை விவிலியத்திலே வாசித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளிலே எத்தனையோ சட்டங்கள், கட்டளைகள் இருப்பதையும் அறிகிறோம். ஆயினும் ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு முதன்மையான ஒரு கட்டளையை, அதை மட்டும் செய்யுங்கள் என்ற ஒரு கட்டளையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது அது ஆகும். ஆண்டவரே, இந்த ஒற்றை கட்டளையை நாங்கள் பின்பற்றி வாழாதிருந்த தருணங்களை இணைத்து, கிறிஸ்தவர்களாக இருந்தும் அதை கடைபிடிக்காது நினைத்து வருந்துகிறோம், மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வம் இறைவா, உமது இந்த முதன்மையான கட்டளையை எங்களுடைய வார்த்தையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எந்நாளும் கடைபிடிக்க அருள் தாரும். நீரே எங்களுக்கு முன் உதாரணமாக இருந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒரு படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்விலே அன்பு கட்டளையை மைய கட்டளையாக, உமது கட்டளையாக கொண்டு வாழ அருள் தாரும். ஆமேன். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே.
பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, தாய் போல தந்தை போல இதோ எங்களோடு உடனிருந்து எங்களை பாதுகாப்பவரே, வழி நடத்துபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசுவே என்று சொல்லி இதோ இந்த வேளையிலே பாடி செபித்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்கள் வசம் இருக்கிறது. நீர் எங்கள் மேல் எப்பொழுதும் அன்பாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த சூழலிலும் கூட நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை அன்பு செய்கிறீர். ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாமல் விலக்கி விடாமல் எங்களோடு ஒன்றித்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மேலான அன்புக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று ஒன்றுமே தெரியவில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றியோடு இந்த வேளையிலே உம் பதம் வீழ்ந்து நாங்கள் நன்றி கூறி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக, அளவில்லா அன்புக்காக. ஆண்டவரே, இயேசுவே, எல்லாம் வல்லவரே, உம்முடைய அன்பு அளப்பெரியது. ஆண்டவரே, எல்லை இல்லாதது. ஆண்டவரே, வரையறை இல்லாத அன்பு. ஆண்டவரே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே இந்த அன்புக்காக ஏங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரே நாங்கள் அன்பு காட்டிட வரம் தந்தருளும். ஆண்டவரே, இதோ மருத்துவமனையிலே, இதோ வீடுகளிலே நோயுற்று கண்டுகொள்ளப்படாமல் பராமரிக்க கூட ஆள் இல்லாமல் தனிமையிலே தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நோயுற்ற சகோதர சகோதரிகள், குறிப்பாக பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பால் அவர்களை நிறைத்தருளும். நாங்களும் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்திலே அன்பை காட்டிட வரம் தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே, வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலையிலே, கண்டுகொள்ளப்படாத நிலையிலே, தாழ்த்தப்பட்ட நிலையிலே, இப்படி ஏதாவது ஒரு நிலையிலே வரையறைகளை உருவாக்கி வகுத்து இதோ இந்த பிளவுபாடுகளை, ஏற்ற தாழ்வுகளை புகுத்தி அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை எல்லாம் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை தந்தருளும். ஆண்டவரே, நாங்களும் கூட அவர்களை அங்கீகரித்து அரவணைத்து மதிப்பளித்து அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களோடு உடனிருந்து நாங்கள் அன்பை காட்டிட எங்களுக்கு மனதை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் புரிந்து கொள்ளாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எல்லாரையும் புரிந்து கொண்டு அன்பு செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்பால் நிறைந்தவரே, அன்பு மிக்கவரே, அன்பிற்கினியவரே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய அன்பால் எங்களை நிறைத்தருளும். நீர் போதும் எங்கள் வாழ்வில் இயேசுவே, நீர் போதும் எங்கள் வாழ்வில் இயேசுவே. உம்முடைய அன்பை சுவைத்து, உம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து வெளிப்படுத்தி உம்மை பிரதிபலித்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நீர் போதும் என் வாழ்விலே இயேசுவே, நீர் போதும் என் வாழ்விலே. நீர்
உயர்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.